மனிதர்கள் எதிர்த்து நின்றாலும் பரவாயில்லை, தேவனே உனக்கு எதிர்த்து நிற்பாரே ஆனால் வாழ்க்கை மகா பயங்கரமான நிலைமை ஆகிவிடும். எழுப்புதல் வர வேண்டுமானால் பெருமையான காரியங்களை விட்டு விலகி தாழ்மைப்படுத்துவோம். நீதிமொழிகள் 15:25, அகங்காரியின் வீட்டை கர்த்தர் பிடுங்கி போடுவார், விதவையின் எல்லையையோ நிலைப்படுத்துவார். அகங்காரியின் வீட்டை கர்த்தர் பிடுங்கி போடுவார், அழித்து போடுவார். பெருமையுள்ளவனுடைய வீடு நிலைத்திருக்காது. நான் சிறு வயதில் வாழ்ந்த போது பின்னாலே ஒரு வீட்டில் சாராயம் காய்த்து பல அநியாயங்களை செய்வார்கள். அவங்க வீடு கொஞ்ச நாட்களில் செழித்து பயங்கரமாக அவங்க முன்னேறி விட்டார்கள். வீடெல்லாம் கட்டினார்கள், எல்லாம் செய்தார்கள். பயங்கரமான அந்த ஒரு பெண் வீட்டில் இருந்த அகங்காரி அவள். யாரிடத்திலும் சண்டைக்கு போகிறதுக்கு ரெடியாக இருப்பாய். அந்த பக்கத்தில் ஒருத்தரும் போக முடியாது. அவங்க விபச்சாரம் நடந்தது, வேசித்தனம் இருந்தது, குடிக்கிற குடித்து மக்களை அடித்து வேதனைப்படுத்துவாள். தன்னுடைய கணவனுடைய தம்பியை ஒரு நாள் அடித்து அவனை கட்டி ஒரு முள் மரத்தில் அவனை சேர்த்து கட்டி கத்தியை எடுத்துகிட்டு போய் நல்ல சூடு கத்தியை போட்டு சுட வச்சு, இதெல்லாம் என் வீட்டுக்கு பின்னால் நடந்துக்கிட்டு இருக்குது, வேலி வழியாக பார்த்தா தெரியுது. அந்த கத்தியை கொண்டு வந்து அவன் முகத்தில் இந்த பக்கம் ராவணா இந்த பக்கம் ராவணா அப்படியே அவனுக்கு பொத்து போய் விட்டது. மகா கொடுமை. ஒரு முறை என்னையே அடிப்பதற்கு ஒரு தடவை வந்துட்டான். அவ்வளவு பயங்கரமான கொடுமை, பேசுகிற கெட்ட வார்த்தைகளை தாங்க முடியாது. ஆனால் அவள் செழித்து வந்தாள். அகங்காரியாய் இருக்கிறவள் இவ்வளவு செழிப்பாக இருக்கிறாளே. ஒரு நாள் நான் பார்த்து கொண்டிருக்கும்போது டாக்டர் வீட்டுக்கு வந்தார். வெளியே வரும்போது தன் கையை இப்படி அசைத்து கொண்டே வந்தார். என்ன என்று விசாரித்த போது அவள் இல்லை அங்கே, அவள் மரித்து போய்விட்டாள். அகங்காரின் வீடு அதற்கு பின்பு ஒன்றுமில்லாமல் போய்விட்டது. கொஞ்ச நாட்களுக்குள் எல்லாமே போய்விட்டது. அகங்காரின் வீட்டை கர்த்தர் பிடுங்கி போடுவார். வாழ்க்கையை சற்று யோசித்துப்பார். நீ அகங்காரனாய் உன் வாழ்க்கையில் இராதே.